அதிமுகன்ற கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது என்பது தமிழக மக்கள். அதிமுக என்ற கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது. அதிமுக என்ற கட்சிக்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பது சமம். இந்த தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கே நல்லா தெரியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக இருக்க போவது கிடையாது என்பது உறுதி. ஏன்னா அது அவருக்கும் தெரியும். அது தெரிஞ்சுதான் அவர் வேற வழி இல்லாமல் இன்று அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்க்கப்படும். இந்த தேர்தலோடு அதிமுக கட்சியே இருக்காது. பாவம் புரட்சி தலைவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி. அம்மா 30-35 வருஷம் போராடி உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சி இன்று டெல்லி கபலீகரம் செய்வதை தமிழக மக்கள் பார்த்துக்கொள்ள மாட்டார்கள். இன்று எல்லா இடத்திலையும் அதிமுகவிற்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதற்கு சமம். அதனால எந்த இடத்திலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற போவது கிடையாது.